அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னென்னு சொன்னால், பெரும்பாலும் நமக்கு கோயிலுக்கு நான் செல்கிறோம். கோயிலுக்கு செல்லும்போது கோயிலுடைய கருவறையில் இருக்கின்ற அம்பாளிடமிருந்து தெய்வத்திடமிருந்து நமக்கு எலுமிச்சங்கனி கொடுப்பாங்க. நம்மளும் போகும்போது அர்ச்சனை தட்டோடு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு கொடுப்போம். அதே போல் அவங்களும் திருப்பி எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அப்போ கோயிலேருந்து இந்த எலுமிச்சம்பழம் மாலையும் நம்ம கட்டி கொடுப்போம். அதே மாதிரி நமக்கு எலுமிச்சம்பழம் மாலை வரும். இது மாதிரி கோயிலிருந்து வருகின்ற பூஜையிலிருந்து வருகின்ற அந்த தேவகனியாக இருக்கின்ற எலுமிச்சக்கனியை என்ன செய்யலாம்? கோயிலில் ஒரு பூ கொடுக்குறாங்க. அந்த பூ கொண்டு திருப்பி நீ அதே பூவையால் அர்ச்சனை பண்ணுவீங்களா? மாட்டிங்கல்ல, புதுசாக தானே பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் கோயிலுக்கு இருக்கின்ற கொடுக்கப்பட்ட அந்த பூமாலையாக இருந்தாலும் அந்த தேவகனியாக இருந்தாலும் கருவறையில் இருக்கிற கடவுளுக்கு திருப்பி நம்ம பூஜையில் இருக்கிற தெய்வம் தான் என் தாய் கருமாரி தான் இப்போ எனக்கு கருவறை. அவங்களுக்கே நான் சாத்தவே மாட்டேன். என்னை வரும்பொழுதே இந்த பூஜை அறையிலுடைய மேலே வைப்பேன். அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் உள்ளே வச்சுட்டு அந்த எலுமிச்சங்கனியோட அந்த மாலையோட வீடு உள்ள எல்லா ரூமும் சுத்தபத்தமாக இருக்க எல்லா ரூமையும் சுற்றிட்டு வந்துட்டு எனக்கு எந்த அறையில் எனக்கு தெய்வீகத்தினுடைய அதிர்வலைகள் தேவையாக இருக்கிறது, எந்த அறையில் என்னோடய அதிர்வலைகள் குறைந்திருக்கிறதுனோ அந்த இடத்த மாட்டி விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா வாசலில் மாட்டி விட்டுருவேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது நான் சொன்னேன்ல, அந்த மாந்திரிக பிரயோகங்கள்னால் நாங்கள் மாட்டி இருக்கின்ற காலத்தில் இந்த எலுமிச்சம்பழம் மாலையை கொண்டு வாசலில் கட்டினோம். வாசலில் கட்டினா நீங்கள் நம்பினா நம்ப மாட்டீங்க, ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் அழுகி அப்படியே சொட்டாக கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே அவ்வளோ பழமும் அப்படியே ஜூஸ் பிடிச்ச மாதிரி திடீர்னு கொட்ட ஆரம்பிச்சது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்புறம் தான் உத்தரவு அம்மனை கேட்கும்போது சொன்னது, எலுமிச்சங்கனி அத்தனையுடைய தீய சக்திகளையும் உள்ளிழுக்கின்ற தன்மை எலுமிச்சங்கனிக்கு உண்டு. அப்போது நீங்கள் வீட்டு வாசலில் கட்டும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை எதிர்ப்பு அலைகளை எல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் இழுத்துட்டு, அதால் தான் அந்த எலுமிச்சம்பழ கனியானது அந்த அளவுக்கு மாறிவிட்டது. நான் எப்போதுமே உட்காந்த இடத்துலேருந்தே சிங்கப்பூர், மலேசியா, கனடா, அமெரிக்கா, உலக நாடுகள் எல்லாருக்குமே இப்போ ஷார்ஜானா போனால் இஸ்லாம் நாடுகள் எல்லாம் மணி அடித்ததனா பூஜை பண்ண முடியாது. அப்போ நான் சிலை வழிபாடு பண்ண முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் நான் என்ன செய்வேன்னா, ஒரு எலுமிச்சம்பழ கனியை அவங்களுக்கு ஆவாகனம் பண்ணுவேன். சில 6-7 கனியை வச்சு அந்தந்த இடத்துல கட்டி தொங்க விட சொல்வேன். எனக்கு அல்லது ஒரு அறையில் இருக்கின்ற அந்த செல்ஃப்லையாவது வைக்க சொல்வேன். எனக்கு அதில் ஒரு வாரத்தில் அது நடக்கின்ற மாற்றத்தை வைத்துக்கொண்டே எனக்கு என்ன பிரச்சனைக்கு கண்டுபிடிச்சிருவேன். சில நேரம் இந்த எலுமிச்சம்பழத்தில் கருப்பு பூஞ்சியாக பிடிச்சிருக்கும், சிலது தானாக அழுகிடும், சிலது அழகாக எல்லோ நிறத்துலேருந்து கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் அந்த எலுமிச்சங்கனி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இன்றைக்குமே கடல் கலந்து இருப்பாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது அம்மா எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னுவாங்க. அவங்களுக்காக அங்காளம்மக்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருவேன். அவங்க பிரச்சனை மீண்டு வர வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழம் கனி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லாயிட்டோம்னா அந்த கனியை தூக்கி போட்டுருவேன். என்னோடய சங்கல்பத்துக்கு எனக்கு எலுமிச்சங்கனி தான் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அந்தளவுக்கு எலுமிச்சங்கனி எதிர்ப்பு சக்தியை அதிர்வலிகளை எடுக்கின்ற ஆற்றல் இருக்குது. அந்த எலுமிச்சங்கனி அவ்வளோ தெய்வ சக்தி பிறந்தது. அதனால் நீங்கள் அந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் என்ன செய்யலான்னா வாசலில் கூட கட்டி தொங்க விடலாம். தீட்டுப்படாத இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒவ்வொரு அறையில் கூட பூஜை ரூம் நுழைவாயில் கூட தொங்க விடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கூட இப்படி அதிர்வலைகள் வரணும் அப்படின்னா கேப் இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் கோயில் கொடுத்த அதே எலுமிச்சம்பழம் திருப்பி இங்கே இருக்கிற சுவாமி படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ மட்டும் சாத்திடாதீங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, கோயிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, அதாவது வீட்டுக்குள்ளே வச்சாதான் அதோடைய வீட்டினுடைய எதிர்ப்பதைகளை அவங்க வாங்கிக்கொள்ளும். அப்போ இந்த சக்தி கோயிலேருந்து எடுத்துகிட்டு வச்சுருக்கீங்களா, கவரில் வச்சுருக்கீங்களா, அதுக்கப்புறம் அந்த கனியை எடுத்து நறுக்கி துண்டு துண்டாக செய்து நீங்கள் ஊறுகாய் போடலாம். அப்போ ஊறுகாய் போடும்பொழுது சரி, அந்த எலுமிச்சம்பழ சாறு படிடலாம். மொத்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து எந்த தெய்வத்துக்கிட்டேருந்து வந்ததோ, இப்போ கருப்பண்ணசாமி கிட்டே வந்தால் அந்த கருப்பண்ணசாமி பேரை சொல்லி ஜூஸ் பிடிச்சி நீங்கள் வெனிகரோடு கலந்து வச்சுட்டா கெட்டு போகாது. அதையே நீங்கள் எலுமிச்சம்பழ ஜூஸாக கலந்து குடிக்கலாம். எலுமிச்சம்பழ சாதம் பண்ணலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழ ஊறுகாய் போடலாம். உணவு பதார்த்தமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். இதால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியோடைய ஆற்றல் வரும். எப்போதுமே சொல்லுவாங்கள்ல, நிறைய இப்போயே இந்த கொரோனா போன்ற நோய்கள் என்ன ஆகும், விட்டமின் சி வேணுன்றது. அதனால் ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி,
பைனாப்பிள் இதெல்லாம் இருக்குல்ல, விட்டமின் சி இருக்கிற குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அதுதான். இது எதற்குன்னா நம்முடைய உள்ளே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருது. அதே மாதிரி தான் வெளியில் இருக்கின்ற தீய சக்தி எதிர்ப்புகளையும் இந்த எலுமிச்சம்பழம் இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக உணர்வு பதார்த்தமாக பயன்படுத்த. எல்லோரும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். எனக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்தாலே ரொம்ப சீத்தலம் பிடிக்கும்னா, ஒரு டம்ளர் ஜூஸாக குடித்தா தான் சீத்தலம் பிடிக்கும். ஒரே எலுமிச்சம்பழத்தை 3 டம்ளர் தண்ணியாக விட்டு தள்ளி தள்ளி இடைவெளியில் குடிங்க, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. எத்தனையோ பேருக்கு ஸ்கின்ஸில் நிறைய ப்ராப்ளம் வரும், அலர்ஜி இருக்கும், செய்வினை கோளாறு இருக்கும். அவங்கன்னா தொடர்ச்சியாக எலுமிச்சம்பழம் ஜூஸை குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஆனால் அல்சர் சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் குடிச்சிங்கன்னா ரொம்ப அசிடிட்டி உங்களுக்கு அது. அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு எரிச்சல் இருக்குது. இப்போவே தரையில் எலுமிச்சம்பழம் வடித்து பாருங்கள், அதுலேருந்து சுண்ணாம்பு வெளிப்படும், அந்த ஒயிட்னஸ் இருக்கும். அதனால் அல்சர் போன்ற தீவிர உபாதையில் இருக்கவங்க எல்லாமே ஒரு 1க்கு 4 மடங்கு தண்ணி கலந்து குடிங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. உடம்புல ஈவன் செய்வன இடுமருந்து இருந்தால் கூட இந்த கோயிலில் இருந்த தெய்வத்திற்கு சாற்றிய கனியை உட்கொள்வதன் மூலம் அந்த தீய சக்திகளெல்லாம் நம்ம குறைஞ்சிரும். நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை, எதிர்ப்பு ஆற்றலையும் வளமாக்குகின்ற ஒரு தன்மை இந்த கோயிலேருந்து வருகின்ற எலுமிச்சங்கனி இருக்குது. உணவு பண்டமாக மாற்றுங்க. ஆனால் நீங்கள் உணவு பதார்த்தங்கள் மாற்றும்போது கவனிக்க வேண்டியது என்ன, எப்படி எலுமிச்சங்கனி தெய்வீகமாக வரும்போது தரையில் வைக்கக்கூடாது, அங்கங்கே வேர்வைப்படக்கூடாது சொல்கிறேன்னா, அதே மாதிரி நீங்கள் உணவு பதார்த்தம் மாற்றும்போது கண்டிப்பாக தீட்டு இருக்கும்போது அந்த பதார்த்தத்தை தொடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே எங்களென்னா ஊறுகாவை தீட்டு இருக்கனால, பீரியட்ஸ் டைம் எந்த தீட்டு இருக்கனால தொடமாட்டாங்க. அப்படி தொட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் ஜாடி பூஞ்சா காலம் பூத்துரும். அது தீட்டு அந்த சக்தி ஒத்துக்காது. அதனால் நீங்கள் எலுமிச்சம்பழக்கனி தேவர்களுடைய தெய்வீக கனி, அப்படி இருக்கும்போது தெய்வத்துக்கிட்ட சாற்றப்பட்ட கனி என்று சொல்லும்போது நீங்கள் அதை உட்கொள்கின்ற காலகட்டத்திலே நீங்கள் எந்த தீட்டு கலப்பு இல்லாத மாதவிடாயோ மற்ற எந்த தீட்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த நீங்கள் தெய்வீகமாக போட்ட அந்த ஊறுகாயோ அந்த பதார்த்தத்தையும் மட்டும் தொடக்கூடாது. இது மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அமைப்பில் நீங்கள் கோயிலில் தருகின்ற எலுமிச்சங்கனியாக இருக்கட்டும், தேங்காயை கூட என்ன பண்ணலாம், தேங்காய் சாதமாக கலந்து சாப்பிட்லாம். சில பேர் தேங்காயை கூட உடச்சி அந்த தேங்காயோட பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு திருஷ்டிக்கு கட்டுவாங்க. சமீபத்தில் கூட நிறைய ஒரு ஆர்ஜேவோட பதிவு பற்றி கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை பற்றி விரிவாக பேச சொன்னாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் அழகாக நீங்கள் சாப்பாடு பதார்த்தமாக தேங்காய் பருப்பியோ தேங்காய் சாதமோ அல்லது நீங்கள் செய்கின்ற பொரியலுக்கும் சேருவிடுங்க. என்றைக்குமே கோயிலில் இருந்து வருகின்ற தேங்காய், பழம், வெத்தலை, எலுமிச்சம்பழம் போன்றவற்றெல்லாம் அழுக விடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அழுக விடமோ அதோட அதீத சக்தி நம்ம விட்டு போகிறதுன்னு அர்த்தம். வீட்டில் கூட தாம்பூலம் பூஜை செய்தாலும் கூட உடனே இந்த சுமங்கலிங்க நீங்கள் அந்த தாம்பூலத்தை எடுத்து வெத்தலைப்பாக்கு போட்டுடுங்க. அது நமக்கு ரொம்ப சுபிட்சம், ஒரு மங்களம். அதே போல் தெய்வீக பொருட்கள் கோயில் வந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க, அழுக விடாதீங்க. பூஞ்சாகலம் நீங்களாக வச்சு பூஞ்சாகலம் போக்காதீங்க. அதாவது தனியாக நீங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அதில் ஈர்ப்பு சக்தி வேறு. எனக்கு அம்மாவோட சூளத்துலேருந்து செல்லிமா காலையிலேருந்து சூளத்தை கொண்டு வந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி 25 ஜூன் 21 நான் மலேசியாவில் இருக்க ஒரு தீவிர வராகி அம்மன் பக்தருடைய பேசிகிட்ருக்கேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனி கனியோட அம்சம் அதை பற்றினா நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய கணவருக்கு அந்த கோயிலிருந்து ஒரு கொடுத்தாங்க. எலுமிச்சங்கனி என் டேபிளில் தான் இருந்தது. மலேசியாவில் இருக்கின்ற அந்த பக்தர் வராகி அம்மா, அவருக்கு அம்மாவோட திருவானைக்கால் இருக்காங்க இல்லையா, அந்த திருவானைக்காலில் வராகி அம்மன் பீடம் பிரசித்தம். இவருடைய தாயெல்லாம் அந்த வராகி அம்மா வழிபட்டவர்கள். அவர்கள் வயதான இருக்கும் வரையில் அந்த வராகி அம்மா அவர்களுடைய உடம்பில் பேசி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்போது அந்த வராகி அம்மா பல வருடங்களாக பல பேரை வாழ்வித்து கொண்டு இருக்கின்றவர்கள் தான் இந்த வராகி அம்மா. அவங்களோட பேசி கொண்டிருக்க காலத்தில் வராகி அம்மா என் உடலில் வந்தாங்க. அப்போது என் பிள்ளைங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த தீய சக்திகளோ எந்த அதிர்வலைகளோ இந்த குடும்பத்திலேயோ உங்களை சுற்றியோ இல்லை, யார் எது செய்தாலும் தம்சமாகிடுது. நீங்கள் அடுத்தவங்களுடைய கட்டு எடுத்தால் கூட கவலைப்படாதீங்க, உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான அதிர்வலைகள் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது நிறைய திருஷ்டி இருக்குது, அந்த திருஷ்டி மட்டும் விளக்கிக்கணும்னு சொல்லிட்டு அம்மா எனக்குன்னு ஒரு சில சூட்சமாக கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்லக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை சொல்லவும் சொல்லியிருக்காங்க ஆடியோவில்.
இது தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு எடுக்கிறதுனால ஒரு சூட்சுமத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதில் என்ன அப்படின்னா, அந்த கண் திஷ்டியை சொன்னாங்களே அதுதான். இன்றைக்கி நான் இந்த டேபிளில் பேசலான்னு போது பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக கரெக்டாக இருந்தது சூளம் குத்தின இடத்துல. நான் கேட்டேன் இது எங்கேருந்து வந்தேன்னா, அம்மாவுடைய கருவறையில் சூளத்துலேருந்து வந்த பழம் அது இங்கே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே 2 நாளில் முழுக்க கருப்பாகிடுச்சு. அதான் சொன்னேன், இது கவலைப்பட வேண்டாம், இது நம்ம வீட்டில் இருக்க அத்தனை எதிர்ப்பு சக்தியும் இந்த எலுமிச்சை பழம் உள்வாங்கி கொண்டது. ஏன்னா அம்மா கையில் சூளத்தில் இருந்ததில் பவர் ஜாஸ்தி. அந்த பவர் என்ன பண்ணிடுது, இங்கே இருக்கிற அத்தனை திருஷ்டிகளையும் எதிர்மறை ஆற்றல் உள்ளே கொண்டு வந்துடுது. கருப்பானவனை மொத்தமாக எங்களை சுற்றி வீட்டை சுற்றி தூக்கி எறிஞ்சு போயிட்டோம். கால் படக்கூடாது, தூக்கி ஒரு அரச மரத்தடி ஆலமரம் இருக்குது, அதை கிட்ட விட்டு எரிஞ்சிட்டோம். அவ்வளோதான். ஏன்னா ராத்திரி நேரம் வாசல் தாண்டி போக முடியாது, உள்ளேருந்து அந்த அரச மரத்துக்கிட்ட போட்டாச்சு அந்த காலடி கீழே. அதனால் எலுமிச்சங்கனி என்பது கோயிலேருந்து வரும்போது அதீத அதிர்வலைகளோடு வரும். அந்த அதிர்வலைகள் நம்ம வீட்டில் இருக்கின்ற அத்தனை அதிர்வலையும் எடுத்துரும். அதனால் எலுமிச்சங்கனி கொண்டு வந்தால் தயவுசெய்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வாசலில் கட்டுங்க, அல்லது தோரணம் கட்டுங்க, அல்லது உணவு பதார்த்தங்களாக சாப்பிடுங்க. உங்கள் உடல் உள்ளத்தில் இருக்கின்ற எதிர்ப்பு சக்தி எடுத்துவிடும். அதேமாதிரி வீட்டில் எங்கே கட்டியிருந்தாலும் எந்த இடத்துல வைத்தாலும் அதீத அதிர்வலை இருக்கணும். ஆனால் நீங்களாக ஒரு கோர்த்த பழத்தை அழுகி விடாதீங்க. பலருக்கு இது கோயிலில் வந்து எலுமிச்சம்பழம் நீங்கள் உணவுக்கு கூட பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம். இல்லாட்டி அடுத்தவங்க தீட்டுப்படுன்னு சொன்னாங்கன்னா நீங்களே தீட்டுப்படாமல் உணவு பதார்த்தத்தை சமைத்து சாப்பிட்லாம். அதோடைய சக்தியை பாருங்கள், ரொம்ப அதீத அற்புத அதிர்வலையாக இருக்கும். எனவே தெய்வீக பொருட்கள் எதையுமே நீங்கள் வீணாக்காதீர்கள். ஒவ்வொரு அதீத சக்தி, அதனால் தான் கோயிலுக்கு போகிறோம், அந்த அதிர்வலை கொண்டு வரத்துக்காக தான். அதனால் தான் கோயில் இல்லாத ஊர் பாழ் என்று சொல்வார்கள். கோயில் இருந்தால் தான் அந்த கிராமத்துக்குமே அதிர்வலைகள். அப்போ அந்த கருவறையில் வர அந்த கனிக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். எனவே அந்த அதீத அற்புத ஆற்றலை உணர்ந்து நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி அந்த சக்தியை கொண்டு உங்களுடைய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நல்ல ஆற்றலை வளர்த்து கொண்டுகள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது கர்ம வினைப்பரன் சொல்கிறது ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். நன்றி.